ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாளொரும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குணத்ரய விபாக யோகம்ன்ற 14வது அத்தியாயம். இதில் 21வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் முக்குணங்களையும் தாண்டிய ஒருத்தர், அதாவது சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்ற அந்த 3 குணங்களையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அடையாளங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. எதனால் அப்படின்னா, இப்படிப்பட்டவங்களை நம்ம நேரில் பார்த்தானே எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் அர்ஜுனன் இப்படி கேட்குறான். பகவான் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்து தான் 22வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்லி முடிச்சிருக்காரு. அதாவது இந்த முக்குணங்கள்னால தான் எல்லாமே ஏற்படுது, ஆனால் அதே சமயத்தில் இந்த முக்குணங்கள்லேருந்தும் விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு புரிதலும் விலகி இருத்தலும் எப்படி ஏற்படும்? ஏன்னா இது ரொம்ப கேட்குறதுக்கு வேணால் சுலபமாக இருக்கலாமே தவிர இதை நடைமுறைப்படுத்துறது சுலபமே கிடையாது. அதனால் இந்த ஒரு விஷயம் எப்படி ஏற்படும் அப்படின்னா, ஆத்மாவிலேயே சிந்தனம், எப்போதும் ஆத்மா பற்றியே நினச்சி கொண்டு, அதே போல் ஆத்மாவில் லட்சியம், ஆத்ம விஷயங்களில் மட்டுமே குறிக்கோளோடு இருக்கணும். மற்ற விஷயங்களில் உதாசீனம், அதாவது மற்ற விஷயங்களில் பட்டும் படாமல் இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் தான் இருக்கோம் இல்லையா, அதனால் மற்ற விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கணுன்றதை சொல்ல முடியாது, விலகி இருக்க முடியாது. அதனால் மற்ற விஷயங்களில் உதாசீனம்னா பட்டும் படாமல், ரொம்ப அதில் மூழ்கி ஈடுபடாமல் இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இதுதான் வழின்றதை 23வது ஸ்லோகம் மூலமாக விளக்க போகிறாரு. உதாசீனவதாசீனஹ குணைர்யோ ந விசால்யதே குணாவர்த்தந்த இத்யேவ யோவதிஷ்டதி நேங்கதே. உதாசீன வதாசீனக, ஆத்மாவை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் உதாசீனம். அதாவது அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை, இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால அது நமக்கு தேவையே தவிர அதை தாண்டி அதுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவமோ அதில் ஒரு ஈடுபாடோ நம்ம கொடுத்துடக்கூடாது. அதுதான் உதாசீனம், பட்டும் படாமல் இருத்தல்ன்றதை சொல்லுவாங்க. குணைஹீன விசால்யத்தே, முக்குணங்களால் ஏற்படக்கூடிய அந்த ஈடுபாட்டால், அந்த அனுபவங்களால் விகாரம் அடைவதில்லையோ. யக குணைஹீன விசால்யத்தே, ஏன்னா முக்குணங்கள் பல்வேறு விதமாக நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கும். சத்வகுணம் ஒரு மாதிரி நம்மளை செயல்பட வைக்கும், ரஜோகுணம் ஒரு மாதிரி, தமோகுணம் ஒரு மாதிரி. ஆனால் அதனால அந்த ஈடுபாட்டினாலேயோ அந்த அனுபவங்கள்னாலேயோ விகாரம்னா ரொம்ப மாறுதல் அடையாமல் இருத்தல். இந்த தன்மை எப்படி ஏற்படும் அப்படின்னா, குணாகா வர்த்தந்த இத்தியேவ, எப்படியும் முக்குணங்கள் தன் செயல்களை செஞ்சு கொண்டு தான் இருக்க போகுது அப்படின்ற அந்த அறிவு விலகி இருத்தல். அதாவது சத்வகுணம் இப்படி தான் அறிவு வளர செய்யும், அதே போல் நல்லா எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் அப்படின்லாம் இருக்கும். ரஜோகுணம் நிறைய செயல்பாடுகளில் ஈடுபட வைக்கும். தமோகுணம் பார்த்திங்கன்னா அறிவின்மையில் ஈடுபட வைக்கும். அப்போ அதனுடைய வேலையை அதை செய்யத்தான் செய்யும். நம்ம அதில் ஈடுபடாமல் இருக்கணும்னா இது எப்படி முடியும் அப்படின்ற கேள்வி தானே. ஏன்னா இது தெரிஞ்சிட்டா தான் எல்லாமே பண்ணிடலாமே. சத்வகுணத்துக்கு தேவையானதை நம்ம வளர்த்து கொள்ளணும். ஏன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சத்வகுணம் இந்த ஆத்மாவோட விஷயத்தில் நம்மளை ஈடுபட வைக்கும், அந்த ஒரு தன்மை கொண்டது. அதனால் சத்வகுணத்துக்கு தேவையானதை வளர்த்து கொண்டு ஆகார சுத்தி மூலமாக, அதாவது நல்ல உணவு மட்டுமே சாப்பிட்டு கொண்டு, யோகம், கவனமான பேச்சு, ஏன்னா நமக்கு பேச முடியுன்றதுக்காக கண்ணா பின்னான்னு பேசாமல் பார்த்து பேசணும், அந்த கவனமான பேச்சு, இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு, ஆனால் அதே சமயத்தில் அந்த இன்பங்களில் ஈடுபடக்கூடாது. அதாவது சத்வகுணம் வளர்த்துக்கணும், ஆனால் சத்வகுணம் நமக்கு இன்பத்தையும் கொடுக்கும், அந்த இன்பத்துக்குள்ளே நம்ம ரொம்ப ஈடுபடாமையும் இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, சத்வகுணம் மேலும் மேலும் வளர்ந்து தானாக மற்ற குணங்கள் கம்மியாகி முக்குணங்களையும் தாண்டி ஒரு நிலையில் நம்மளை கொண்டு போய் விட்டுடும். அப்போ எப்போ முக்குணங்களையும் தாண்டி கொண்டு போய் விட்டுடுமோ அப்போது அர்ஜுனன் கேட்டது நடந்தாச்சு இல்லையா. அர்ஜுனனோட கேள்வியே அதுதானே, முக்குணங்களை தாண்டி உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுதான் இங்கே பகவான் சொல்கிறாரு. அப்போ யக அவதிஷ்டதி, இப்படி யார் நிலை நிற்கிறாங்களோ அவங்க தான் முக்குணங்களையும் தாண்ட முடியும். இப்படி பகவான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்ன மாதிரி. அப்போது முக்குணங்களும் உடம்பினுடைய சம்பந்தத்தினால தானே தவிர ஆத்மாவுக்கு இல்லை. இந்த முக்குணங்களும் அந்த 3 குணங்களும் உடம்பு கூட தான் சம்பந்தம், ஆத்மா கூட இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு உதாசீனமாக இருக்கணுன்றது தான் பகவான் 23வது ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.